அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டினுக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட்டை பார்க்க போறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது 2023 ஸோ டிஎன்பிசியில் என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சோ அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜுக்கான ஃபுல் டெஸ்ட்டை பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஒரிஜினல் கொஸ்டினை பேஸ் பண்ணி ஸோ எந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க, எந்தெந்த கொஸ்டினுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கொஸ்டினையும் உள்ள இணைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லியும் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். யூகேரியாட் செல்லில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு, யூகேரியாட் செல்லில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்கரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெஹருல் இரும்புத்தூண் தற்போது எங்கு உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெஹருல் இரும்புத்தூண் தற்போது டேஸில் உள்ளது, டெல்லி. பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் ஆக்ஸ்போர்டில் இருந்து வந்து டேஸ் நகரில் 40 ஆண்டுகள் தங்கினார். அதாவது பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்து எந்த நகர்ல 40 வருஷம் வந்து தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவா. டேஸ் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் சென்றடைய விரும்புகிறது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது டேஸ் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் சென்றடைய விரும்புகிறது. போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நாஷா முகத் பாரத் அபியான். 1573 தோடர்மால் டேஸில் இருந்த அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார். அதாவது ராஜா தோடர்மால் இருக்கா இல்லைங்களா, அவரு எந்த அளவியல் முறையில் அளவீடு பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 1573 தோடர்மால் எங்கு இருந்த அனைத்து நிலங்களையும், குஜராத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் தன்னோட நில அளவியல் முறை மூலம் அளவீடு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை. இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம். இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமு பிளஸ் எஸ்ஐ எக்ஸாமு, ஸோ அதே மாதிரி டிஎம்பிசி எல்லாத்துலையும் ரிப்பீட்டடாக வந்து கேட்டே வராங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், 68வது ஐநா பொதுக்குழு டேஸாம் ஆண்டினை சர்வதேச மண் ஆண்டாக அறிவித்துள்ளது. சர்வதேச மண் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க 68வது ஐநா பொதுக்குழு. எந்த வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா 2015. நெக்ஸ்ட், பெத்துவான் பள்ளி பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால் டேஸாம் ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. பெத்துவான் பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பண்டித ஈஸ்வர சந்தி வித்யாசாகர் வந்து நிறுவியிருக்காரு. ஸோ கல்கத்தாவில் அதை நிறுவியிருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1849. நெக்ஸ்ட், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ ராஷ்டிரகூடர்கள், சோழர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள். ஸோ அவங்களுக்கு இணையான பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ராஷ்டிரகூடர்கள்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகளை வந்து கட்டியிருப்பாங்க. ராஷ்டிரகூடர்கள் அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள். அடுத்து சோழர்கள் கிராம உள்ளூர் தன்னாட்சி. பல்லவர்கள் கட்டடக்கலைக்கு அதிகமான ஆதரவு கொடுத்தாங்க. சாளுக்கியர்கள் வெசரா கட்டடக்கலையை வந்து கிரியேட் பண்ணவங்க. ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. ஸோ ஒரு புது கொஷினா இருக்கு. ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தோட ஆதாரத்தை ஸோ என்ன மாதிரி பேர் வச்சு அழைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லறை R37, கல்லறை R37. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிடமிருந்து கடன் பெற முடியும்? ஸோ பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசோட ஒப்புதலோடு வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935. நெக்ஸ்ட், 44வது அதாவது 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் 300A. 300Aவின் கீழே ஒரு சட்ட உரிமையா வந்து இணைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றை கூறியது யார்? சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளியிடுவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுயராஜ்யம் அப்படிங்கிறது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளியிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையில் அதிகமாக காணப்படுகிறது? இது ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையில் அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை. நெக்ஸ்ட், ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன? ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன? ஸோ ரெப்போ விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான ஒரு வட்டியை குறிக்கிறதா அந்த ரெப்போ விகிதம். நெக்ஸ்ட், நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? நிதி ஆயோக்கோட தலைவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதம மந்திரி. இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணின் இரு கண்கள் என சித்தரித்தவர் யார்? சோ நிறைய டைம் எக்ஸாம்லாம் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணின் இரு கண்கள் அப்படின்னு சித்தரித்தது சர் சையத் அகமது கான். தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? பாலின விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நீலகிரி. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? 7. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924 நிறுவப்பட்டது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணியாளர் தேர்வு வாரியம். 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட், வடலூரில் சத்திய தர்மசாலை ஏற்படுத்தியவர் யார்? வடலூரில் சத்திய தர்மசாலை ஏற்படுத்தியவர் யார்? ராமலிங்க அடிகள். இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர். இந்திய தேசிய ராணுவத்துக்கு ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமி. ரகசிய வழி என்னும் ஆங்கில கதையை தழுவி ஏற்றப்பட்ட தமிழ் நாடகம் டேஸ். ரகசிய வழி என்னும் ஆங்கில கதையை தழுவி ஏற்றப்பட்ட தமிழ் நாடகம் மனோன்மணியம். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இக்குறளில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? காய் அப்படின்னு சொல்லி எதை குறிப்பிடுறாரு பார்த்தீங்கன்னா கடுஞ்சொல். சரிங்களா? சரியான விடையை தேர்வு செய்க. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர். வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் பாரத மாதா குழு. பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் அதாவது கற்றல் இல்லம் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யார்? பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் பண்டித ராமாபாய். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஸ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார். அதாவது இந்தியாவுக்கு எழுதியிருக்காரு, இன்னொரு நாட்டுக்கு எழுதியிருக்காரு. எந்த பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரராக இருந்தவர் யார்? சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரராக இருந்தவர் பாண்டித்துரை ஹாஜி பக்கீர். பாண்டித்துரை ஹாஜி பக்கீர். தேசிய ஊரக நல அமைப்பு நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஏப்ரல் 12, 2005. எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது? ஜிஎஸ்டி பத்தி எல்லா எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜிஎஸ்டி எந்த வருஷம் அமல்படுத்தப்பட்டது? ஜூலை 1, 2017. கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம்லயுமே கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட நாடுகளின் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? இங்கிலாந்து. கீழ்காண்பவற்றில் 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? 1985 திட்டக்குழுவால ஒரு குழு நிறுவிருக்காங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிவிகே ராவ் குழு. அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது? சோ அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்புல எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா பார்ட் 4A. கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? சோ முன்னே பார்த்திருக்கோம் இங்கிலாந்து. தென்னிந்திய கோவிலின் கட்டடக்கலை சிற்பம் எழுதியவர். தென்னிந்திய கோவிலின் கட்டடக்கலை சிற்பம் எழுதியவர் யார்? ஆன்சர் கிறிஸ்பின் பிராண்ட்பூட். கிறிஸ்பின் பிராண்ட்பூட். டேஸின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. சோ காசக்குடி செப்பேடு யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நந்திவர்மனோட காசக்குடி செப்பேடுல அபராதங்களை பற்றிய அந்த குறிப்புகள்லாம் வந்து காணப்படுது. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர். ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரா போர். டேஸ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். சோ நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னாவே மொஹஞ்சதாரோ. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். ஆன்சர் சிக்கிம். தவறாக பொருந்தியுள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரயில்வே மண்டலங்களுக்கு கொடுத்து அதோட தலைமை இடத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ மத்திய ரயில்வேயோட தலைமைன்னு சொல்லியிருக்காங்க சென்னை. ஸோ அது தவறானது. ஸோ தெற்கு ரயில்வேயோட தலைமையிடம் தான் வந்து சென்னை. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 பாருங்க. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா சரியானது. அதே மாதிரி வடக்கு ரயில்வே புதுடில்லி, மேற்கு ரயில்வே மும்பை. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 பிளஸ் மத்திய ரயில்வே தலைமையிடம் வந்து கிடையாது. சென்னை வந்து தெற்கு ரயில்வேயோட தலைமையிடம்.
கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலம்? குஜராத். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். இந்தியாவின் அண்மை கால மீ கணினி. இந்தியாவில் ரீசெண்டா இருக்கக்கூடிய மீ கணினியோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரம் சித்தி. பரம் சித்தி. என்பிகே என்பது, என்பிகேனா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த கொஸ்டின் உரங்கள் பத்தி கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் டேஸ் ஆகும். அறை வெப்பநிலையில திரவ நிலையில் காணப்படக்கூடிய ஒரே அலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோமின். கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம், கிளைகாலிசிஸ் நடைபெறக்கூடிய இடம் சைட்டோபிளாசம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிளைகாலிசிஸ் எங்க நடைபெறுது பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம். வில்லியம் பியூமாண்ட் என்பார் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் டேஸ் என்று அறியப்படுகிறார். வில்லியம் பியூமாண்ட் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இறப்பை சார் உடற் செயலியின் தந்தை. இது புக்ல இருக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. இறப்பை சார் உடற் செயலியின் தந்தை வில்லியம் பியூமாண்ட். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகும். இதனை டேஸ் என்று கூறுவர். அமேசான் காட்டை எந்த மாதிரி கூறுவாங்க பாத்தீங்கன்னா பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க அமைந்துள்ளது? மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. இது ரிப்பீட்டட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் செல்வி ஜெயலலிதா. சதுர்தண்டி பிரகாஷிகா என்ற நூலை எழுதியவர்? சதுர்தண்டி பிரகாஷிகா என்ற நூலை எழுதியவர் வேங்கட முகி. தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது யாரு? தமிழ்நாட்டோட அரசு பள்ளியில இந்தி கற்பிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்தது யாரு பாத்தீங்கன்னா சி.என். அண்ணாதுரை. ஈவேரா பெரியார் திராவிடர் கழகத்தை துவங்கிய ஆண்டு. ஈவேரா எந்த வருஷம் பெரியார் திராவிடர் கழகத்தை ஸ்டார்ட் பண்ணாரு பாத்தீங்கன்னா 1944. காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கிணைத்தது. காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கமைத்தது யாரு? கிருஷ்ணபாய் நிம்கர். கிருஷ்ணபாய் நிம்கர். உடுக்கை இழந்தவன் கை போல ஒருவனின் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார்? உடுக்கை இழந்தவன் கை போல ஒருவனின் துன்பத்தை எது போக்குவதாக சொல்றாரு பாத்தீங்கன்னா நட்பு. 1806 வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார்? 1806 வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தோட கவர்னர் வில்லியம் பெண்டிங். டேஸ் தான் அநேகமாக சமதர்ம தத்துவம் மற்றும் போல்விஷம் பற்றிய எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர். அதாவது சமதர்ம தத்துவம் மற்றும் போல்விஷம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் யாரு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். நீல் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களை எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர்? நீல் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களை எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் தீனபந்து மித்ரா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று பாடியவர் ஔவையார். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு டேஸ் சதவீதம் அளித்து உறுதியளித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழ்நாடு அரசு எத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 3%. திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர். இதெல்லாம் 10th புக்லயே இருக்கு. திருக்குறள் நீதி இலக்கியம் காதா திருநாவுக்கரசு, 10th தமிழ் புத்தகம். டில்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. அதாவது டெல்லி சுல்தானியர்கள்ல காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியாவுதீன் அபிதீன். ஜியாவுதீன் அபிதீன். 1707 அவுரங்கசீப் இறப்பிற்கு பின்னாடி அரியணை ஏறியவர் யார்? 1707 அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் பகதூர் ஷா 1, அதாவது முதலாம் பகதூர் ஷா. தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஸ் நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம், தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் எந்த நாட்டோட ஆதரவோட செயல்படுத்துனா ஜப்பான். 2,4,5-T என்ற கலைக்குள்ளியின் ரசாயன பெயர் 2,4,5-T என்ற கலைக்குள்ளியின் ரசாயன பெயர் 2,4,5-ட்ரைக்ளோரோபினாக்சி அசிட்டிக் அமிலம். கிரெப்ஸ் சுழற்சி நடைபெறும் பகுதி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிரெப்ஸ் சுழற்சி நடைபெறும் பகுதி மைட்டோகாண்ட்ரியத்தின் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற பகுதியில் நடைபெறுது. டேஸ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் லீலாவதி. டோட்டலா 70 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023 டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டா நடத்தின இந்த எக்ஸாம்ல
ஸோ 70 கொஷினுக்கான ஜிகேவை பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தமிழ் டெஸ்ட்டையும் நான் பப்ளிஷ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஜிகே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.